நற்பவி யோகா மற்றும் இயற்கை மருத்துவ அன்பர்களுக்கு இனிய வணக்கம். நான் டாக்டர் சுமங்கலி, யோகா மற்றும் இயற்கை மருத்துவர். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னா வமன தௌதி. வமன தௌதி எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சளி இருக்கும், இருமல் இருக்கும். அந்த சளி நம்ம உடம்புல இருந்து வெளியில் வராமல் ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. இன்னும் பார்க்க போனீங்க அப்படின்னா இருமிக்கிட்டே இருப்பாங்க, அந்த சளியை வெளியில் துப்பாமல் விழுங்குவாங்க. அப்போ அந்த சளி நம்மளுடைய அப்பர் ஜிஐடியில் ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்புறம் மோஷனும் நமக்கு அதனால் ரொம்ப டிஃபிகல்ட்டியாக வெளியில் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அந்த சளியெல்லாம் வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வமன தௌதி நம்ம பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய அப்பர் ஜிஐடியையும் இது நமக்கு கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? இதுக்காக நம்ம எடுத்துக்கிறது என்னென்னா, கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிறோம். அதாவது ஒரு 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் வார்ம் வாட்டர் சூடு பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் இதமான சூட்டில் இதை எடுத்துக்கணும். கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் அளவுக்கு இல்லாமல், ரொம்ப அதிகமாக இல்லாமல், நம்ம டச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த உப்பு டேஸ்ட்டு நமக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இப்போ ஒரு 1 லிட்டர் தண்ணியில் நமக்கு எவ்வளோ முடியுமோ, மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 8 to 10 கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் நம்ம குடிக்கணும். அப்படி தொடர்ந்து நம்ம குடிச்சிக்கிட்டே இருக்கணும். அப்படி குடிக்கும்போது அந்த வாந்தி நமக்கும் அறியாமலே வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? கேப் விடாமல் தொடர்ந்து குடிச்சிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு நம்ம உட்கார வேண்டிய பொசிஷன் தான் இது. அதாவது இப்படி உட்கார்ந்துருக்குறீங்க, குத்த வச்சு உட்கார்ந்துருக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய ரைட் நீயை தரையில் பிளேஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் லெக்கை நல்லா உங்களுடைய தையும் உங்களுடைய அப்டமன் கம்ப்ரஸ் ஆகுற மாதிரி உட்காந்துக்கணும். ஏன்னா உங்களுடைய ஸ்டொமக் ஏரியா இதுதான். சரிங்களா? அதனால இதை கம்ப்ரஸ் பண்ணுற மாதிரி உட்காந்துக்கணும். முடியாதவங்க சும்மா எப்படினாலும் உட்காந்துக்கோங்க. மற்றபடி இந்த தை தொடைப்பகுதி வயிற்று அமுக்குற மாதிரி உட்காந்துக்கணும். சரிங்களா? இப்போ நான் தண்ணி குடிக்க போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் குடிக்க முடியுமோ குடிச்சிக்கலாம். குடிச்சு முடிச்சுட்டு நம்ம வாந்தி எடுக்கும்போது 2 விரலை உள்ளே விட்டு மேலே அப்பர் பேலட்டை டச் பண்ணிக்கிட்டே இருக்கணும், வாந்தி எடுக்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் எப்போ நம்ம இதை நிப்பாட்டணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா தண்ணி வெளியில் வந்துட்டுன்னு எப்போ நம்ம கவனிக்கிறோம்னா, நமக்கு ஒரு மாதிரி கசப்புத்தன்மை, அதாவது பித்தம் நம்மளை விட்டு வெளியில் ஏறுற மாதிரி எல்லோ அந்த தண்ணி எல்லோ கலரில் மாறும். அப்போ தான் நம்ம எல்லா தண்ணியும் வெளியில் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரிங்களா? சப்போஸ் யாருக்குமே வரலை, எனக்கு இந்த மாதிரி வெளியில் வரலை அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கவலைப்பட வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு வாந்தி எடுங்க. அதுக்கப்புறம் வரல அப்படின்னா நமக்கு மோஷன்லையும் அந்த தண்ணி வெளியில் போயிடும். அதனால அதை பற்றி ஃபீல் பண்ணிக்க வேண்டாம். வாங்க நம்ம இப்போ தண்ணி குடிக்கலாம். வார்ம் வாட்டர் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறேன். டேஸ்ட் அளவுக்கு இருக்கும், அதிகமாக சேர்க்கக்கூடாது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க.
தண்ணி வந்து வெளியில் வர்ற மாதிரி இருக்கும். அதனால் மாற்றி மாற்றி தண்ணியை நல்லா மூக்கையும் வந்து சிந்திக்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கமெண்டில் தெரிவிங்க.